வணக்கம், விஜய் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரே சார்ல்ஸ் பற்றி. அவருடைய ட்ராயிங் தான் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்டா அவர் இப்படி சிரிக்கிறாரு, ரொம்ப வித்தியாசமாக பயங்கரமாக இந்தமாரி லாஃபிங் அவுட் லவுட் மாதிரி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். அவருக்கு கண் தெரியாது, அதனால் எப்படி அழகாக சிரிக்கணும், எப்படி அடுத்தவங்களை கவர்ற மாதிரி சிரிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி தன்னோட உலகத்தில் இருக்கிறவர். அவரோட சிரிப்பு அது ஸோ எக்ஸ்பான்சிவாக தான் இருந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் வேறு வரையணும்னு ஆசைப்படும் போது அவரோட நல்ல ஒரு அழகான சிரிப்பு இருக்கிற படமாக வரையணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை சூஸ் பண்ணேன். இவரோட முழு பேர் ரே சார்ல்ஸ் ராபின்சன் அப்படின்னு பேர். கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட பேர் ரே சார்ல்ஸ்னு மட்டும் மாற்றிக்கிட்டாரு. இவர் அமெரிக்காவில் ஜார்ஜியாவில் பிறந்தார். 1930s பிறந்தார். இவர் சோல் மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஒரு வகையான ஒரு இசையை ரொம்ப 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 பிரபலப்படுத்தும் மட்டும் இல்லை, அதுக்கான முன்னோடியாக திகழ்ந்தவர் அப்படின்னு விக்கிபீடியா சொல்லுது. இசை பற்றியும் மேலை நாட்டு இசை பற்றியும் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நிறையா ப்ளூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது, ஜாஸ்ன்னு ஒரு வகை இருக்குது, இதுமாதிரி கண்ட்ரி மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது. அதுமாதிரி ஏகப்பட்ட வகைகள் இருந்தது. இந்த ரே சார்ல்ஸ் என்ன பண்ணாருன்னாக்கா, சர்ச்சஸில் பாடக்கூடிய காஸ்பல் மியூசிக் அப்படிங்கிற அந்த ஒரு இசையோட வகையோட ப்ளூஸ், ஜாஸ் அந்த மாதிரி நிறைய இசைகளை சேர்ந்து கலந்து அவர் ஒரு புது வகையான இசையை கொடுத்துருக்கார். அது அமெரிக்க மக்களால் அந்த அவரோட காலகட்டத்தில் 1950s 50களில் ரொம்பவும் ரசிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணதால் இவர் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஒரு ஓவியத்தில் பார்த்திங்கனாக்கா கான்டெம்ப்ரரி ஆர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த வரையறைக்குள்ளேயும் அடங்காது. அது என்னென்னு வரையறுக்க முடியாததாக இருக்கும், புதுமையாக இருக்கும், நவீனமாக இருக்கும். அந்த மாதிரியான சில ஓவிய வகைகளை கான்டெம்ப்ரரி ஆர்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் கான்டெம்ப்ரரி ஆர்ட் அப்படின்னாக்கா ரே சார்ல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் அவருக்கு இருந்திருக்கு. இவர் தன்னுடைய 7வது வயசில் இவருடைய கண் பார்வை இழந்துட்டார். கிளாகாமா அப்படிங்கிற ஒரு டிசீஸால் அவரோட கண் பார்வை போயிடுச்சு. ஆனால் இவர் தன்னுடைய அம்மாவை பற்றி சொல்லும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு தெரியும் இது மாதிரி இவர் கண் பார்வை இழக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஆரம்பத்துலேருந்தே அவர் பழக்கப்படுத்தி அவருடைய வீடு எப்படி இருக்கும், எத்தனை ஸ்டெப்ஸ் வச்சா எந்த இடம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு கண் இருக்கும் பொழுதே, அதாவது அவருடைய கண்ணில் குறைந்த அளவு சக்தி பார்வை திறன் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இத்தனை படி இறங்கணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அவரை பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதனால் அவரோட அம்மா பற்றி அவர் ரொம்ப பெருமையாக சொல்கிறார் அவருடைய பயோகிராஃபியில். இது மாதிரி பார்வைத்திறனில் கோளாறு இருக்கும் போதுமே அவர் என்ன பண்ணார், ஃப்ளோரிடாவில் ஒரு மியூசிக் ஸ்கூல், அதாவது டெஃப் அண்ட் பிளைண்டுக்கான மியூசிக் ஸ்கூலில் சேர்ந்து பியானோ ப்ரொஃபஷனலாக கற்றுக்க ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய 15வது வயசில் அவங்க அம்மா இறந்து போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் ப்ரொஃபஷனலாக இது மாதிரி இசையை கற்றுக்கிறதுல இருந்த ஆர்வம் விட்டு போய் நிறுத்திடுறார். அதாவது ஒரு பள்ளியில் சேர்ந்து அதை படிக்கிறது தான் நிறுத்தாரே தவிர அவருடைய ஆர்வமும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயங்களும் நிறுத்தலை. தொடர்ந்து ஒரு பியானோ வாசிக்க ஆரம்பித்தார்.
அவரோட பயோகிராஃபியில் அவர் சொல்கிற ஒரு 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 லைன் வருது. அது என்ன சொல்கிறாருனாக்கா, எதுலையாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்துச்சு, டிப்ரெஸ்டாக இருந்தாருன்னா எப்படி தன்னைத்தானே லிஃப்ட் பண்ணி போகிற அப்படின்னாக்கா சொல்லிகிட்டே இருப்பாராம், ஐ கேன் டூ இட், ஐ கேன் மேக் இட். இன்றைக்கி என்னால் செய்ய முடியாமல் போகலாம், பட் நாளைக்கு நான் திரும்பவும் செய்வேன், நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். வருஷம் டெய்லர் ஹாக்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து ரேவோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்தார். படத்தோட பேரே ரே தான். அதில் நடித்தவர் வந்து ஜேமி ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஆக்டர். ஜேமி ஃபாக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மோஸ்ட்லி, கொஞ்சம் ஹாலிவுட் படம் பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா ஜாங்கோ அன்செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ படத்தில் நடிச்சிருந்தவர் ரொம்ப ஃபேமஸ். இல்லை குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியணும், எல்லாருக்குமே தெரியணும்னா இப்போ ஸ்பைடர்மேன் படத்தில் பார்த்திங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல் நடிச்சிருப்பார். அவரோட கேரக்டர் பேர் வந்து மேக்ஸ்வெல் டிலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். வில்லனாக மாறிடுவார். அப்போது ஒரு பேர் எலக்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார். ரொம்ப ஃபைனஸ்ட் ஆக்டர். ஸோ இந்த படத்தில் நடித்ததுக்காக அவருக்கு வந்து அகாடமி அவார்ட் கிடச்சிது. ஆஸ்கார் அவார்ட் 77th அகாடமி அவார்ட்ஸ் எடிஷன். ஸோ அது தவிரவும் சவுண்ட் மிக்சிங்கான அவார்டு, அதுமாதிரி ஏகப்பட்ட அவார்ட், பாஃப்டா அவார்ட்ஸு, கோல்டன் குளோப், அப்புறம் கிராமி அவார்ட்ஸ் அப்படின்னு நிறைய நாமினேஷன்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஆஸ்காரில் மட்டும் 6 நாமினேஷன்ஸில் 2 நாமினேஷன்ஸ் கிடச்சிது. அது மாதிரி ரொம்ப ரொம்ப இவரோட வாழ்க்கை மட்டும் இல்லை, வாழ்க்கை வரலாறு எடுத்த படமுமே சூப்பர் ஹிட் தான். இவரோட ஒட்டுமொத்த மியூசிக்கல் கரியரில் இவர்கிட்ட ஒரு டிசபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க. ஒரு குறைபாடு, என்ன குறைபாடு அப்படின்னாக்கா, அவருக்கு எல்லைகளே கிடையாது. எல்லைகள் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெருமையாக சொல்கிற விஷயம். ஸோ இவ்வளோ தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் தன் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இசை அமைச்சு எந்த எல்லைகளுக்கும் உட்படாமல் ரொம்ப சுதந்திரமான ஒரு மியூசிக்கல் பர்சனாக இருந்திருக்காரு. அவரோட வாழ்க்கையிலேருந்து ரொம்ப கற்றுக்கணும். அவர் சொன்னது தான் எப்போதுமே, நம்ம இன்றைக்கி ஜெயிக்காமல் இருக்கலாம், ஜெயிக்கிறதுக்கு லேட் கூட ஆகலாம், ஆனால் நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக செய்வோம் எதுவாக இருந்தாலும். நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கலை மேலேயும் இசை மேலேயும் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி நிறையா கான்டென்ட் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு துணை இருந்தால் தான் முடியும். நீங்கள் எப்படி துணையாக இருக்க முடியும் அப்படின்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலமாக, ஷேர் பண்ணுறது மூலமாக, சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக. இந்த வீடியோவில் வர கருத்துக்கள் தொடர்பாகவும், ஓவியம் தொடர்பாகவும், அது யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தொடர்பாகவும், அல்லது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்பாகவும் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்களோ சந்தேகங்களோ இல்லை அறிவுரைகளோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கேட்கறதுக்காக காத்திருக்கேன். கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்கள் பொறுமைக்கும் நேரத்துக்கும் நன்றி. நான் விஜய். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு.